வணக்கம் நண்பர்களே, சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு பொன்மொழி தான். நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளை கழிச்சு என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்த வருஷத்தில் வாங்கிடுவோமா, இல்லை அடுத்த எக்ஸாமில் வாங்கிடுவோமா, அதெல்லாம் நினைக்கவே கூடாது. வாங்கணும், அதில் மாற்றுக்கிறதே வரக்கூடாது. ஆனால் நாளைக்கு என்ன செய்வோம், அடுத்த வருஷம் என்ன செய்வோம், வயசாகி போச்சுன்னா என்ன செய்வோம், இப்படி பூரா ஃப்யூச்சரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ என்னப்பா பண்ணுற, ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுற, அதை கேட்டால் யாருமே நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறதே கிடையாது. நம்ம ஃப்யூச்சர்தான் பார்க்குறது. ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ப்ரெசண்ட்டில் நீ உழைச்சி தானே ஆகணும். அதுதான் முக்கியமானது. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். அப்போது இன்னைக்கு நம்ம என்ன செயலை செய்யணும், அந்த செயலை சரியான முறையில் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அது நாளை என்பது ஃப்யூச்சர் தானே. நாளை என்றது அந்த நாளை நல்லபடியாக அமையணும்னு சொன்னால் இப்போ நீ என்ன செய்கிற, அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது ஒரு டிகிரி முடிச்சுட்டான் அப்படின்னா அவன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிக்க வரான் அப்படின்னா அவன் என்ன வந்தவனே செய்வான், சார் எனக்கு வயசு 25 ஆச்சு, 26 போகுது, நான் செட்டில் ஆகணும், அப்போது நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு வாங்க முடியுமா, இல்லை 6 மாதத்தில் வாங்கலாமா, இல்லை எனக்கு 3 மாதத்தில் வேலை வாங்க முடியுமா, இப்படி தான் அதிக நபர்கள் வரீங்க. கண்டிப்பாக வேலை வாங்கணும். எப்படி வரணும், சார் நான் வேலை வாங்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், வேலை வாங்கணும்னு சொன்னால் சார் 3 மாதத்தில் வாங்க முடியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சார் நான் வேலை வாங்கணும், அவ்வளோதான். 3 மாதத்தில் வாங்கலாம், 6 மாதத்தில் வாங்கலாம், 1 வருஷத்தில் வாங்கலாம், அதுக்கு மேலே கூட டைம் ஆகலாம். ஆனால் எதை பொறுத்து அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். இது ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு நீ என்ன பண்ணுற, இன்றைக்கி 24 ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளோ டைம் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் அந்த டயத்தை செலவு செஞ்சீங்க, அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எப்பயுமே நீ வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு சொன்னால் நாளைய பற்றி யோசிக்கிறத விட இன்னைக்கு அந்த முன்னேற்றத்திற்கு நீ என்ன செஞ்ச, அந்த எண்ணம் அந்த செயல் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். இதுதான் அருமையான பொன்மொழி. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். அருமையான பொன்மொழி. சார் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.